நடிகர் ராஜ்கிரனின் மகள் பிரியாவை காதலித்து திருமணம் செய்த முனிஸ் ராஜா பற்றி அதிர்ச்சியூட்டும் செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகி வருகிறது. முனிஸ் ராஜா நடிகர் ராஜ்கிரண் மகள் பிரியாவை திருமணம் செய்வதற்கு முன் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். அந்த வகையில் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த அக்ஷயா என்கிற ஒரு பெண்ணுடன் பல நாட்கள் பேசியிருக்கிறார். கடைசியில் திருமணம் என்று அந்த பெண் சொல்லும் போது அந்த பெண்ணின் சாதியை கேட்டுள்ளார். என்ன ஆக்சுவலா நான் கேக்குறேன் தப்பா இருக்கு. என்ன கம்யூனிட்டி? புரியல. என்ன கம்யூனிட்டிமா? யாரு? நீதான். எதுக்கு சொல்றீங்க கேப்பீங்க? இந்த தேவரன் தான சொன்னீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு இல்ல உங்க அத்தை உங்க சித்தி சொன்னிச்சுல தேவரன. ஹலோ உங்க சித்தி தேவரன் சொல்லிதானமா அலைன்ஸே பேசிச்சு. தாழ்த்தப்பட்ட சாதி என்கிற ஒரே காரணத்தால் அப்பெண்ணை திருமணம் செய்யாமல் ஏமாற்றி உள்ளார் முனிஸ் ராஜா. இப்போ உங்களுக்கு நம்ம சண்டை போட வேணாம், பிரச்சனைக்கெல்லாம் நாங்க வரல. ஒரே விஷயம் புரியுங்களா, நாங்கெல்லாம் ஒரு வீட்டுல கை நினைச்சிட்டு கேளுங்க. இல்ல நம்ம வந்து எங்க பூபதியை பற்றி பணம் போய் பாத்துக்குவோம், என்ன பாத்துக்குவோம். நீ அத்தியாவுக்கு டாக்டர் பண்ண வீடியோ எல்லாம் சரியா? நீ நல்ல அவரை எங்களுக்கு அனுப்பணும். நீ பொம்பளை போய் நீ என்கிட்ட கேட்டு நீ நல்ல ஆபத்தை சொல்ற உன்னை நம்பி போய் ராஜா அக்ஷயாவுடன் கொஞ்சம் குழாவி பேசிய ஆடியோவும் சோசியல் மீடியாவில் வெளியாகி உள்ளது. நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அனுப்பிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணி விட்டுட்டு இங்க வந்துட்டு நீங்க வந்து எனக்கு தாலி கட்டுங்கன்ற நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்களே நீங்க ஏற்கனவே சொன்ன காப்பாற்ற மாட்டீங்களா? ஏண்டி அப்ப வந்து நீங்க வந்து செல்வா வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு தெரியுமா? ஏதோ ஒண்ணு எவனையும் ஒருத்த கல்யாணம் தானே பண்ணிக்க போறேன். இவர்கள் மட்டுமின்றி தாரணி என்கிற பெண்ணையும் திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார் முனிஸ் ராஜா. சில காலம் அந்த பெண்ணுடன் வாழ்ந்துவிட்டு பிறகு அந்த பெண்ணை விட்டு பிரிந்துள்ளார் முனிஸ் ராஜா ராஜ்கிரண் மகள் பிரியாவை கோயம்புத்தூருக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு சமத்துவத்திற்கான சாதி மத மறுப்பு திருமணம் பிரிவோர் மற்றும் ஆதரிப்போர் சங்கத்தில் திருமணம் செய்திருக்கிறார். அந்த சங்கமும் திருமணத்தை சட்டப்படி பதிவு பண்ணாமல் தாலி மட்டும் கட்டி திருமணம் செய்துள்ளனர். சில மாதம் சென்ற பிறகு பிரியா பல பிரச்சனைகளை சந்தித்துவிட்டு மீண்டும் தனது அப்பா வீட்டுக்கே சென்று விட்டார். நான் பிரியா, ராஜ்கிரண் சார் வளர்த்த பொண்ணு. நான் 2022 ஆக்டர் முனிஸ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். அது மீடியா மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம். செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. இது நான் டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை,
இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டாடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். 1 இல்லை 2 இல்லை, நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கைவிடாமல் சத்தியமாக நின்று காப்பாற்றினாங்க. இது நான் எதிர்பார்க்காத கருணை. இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என் மன்னிச்சிருங்க டாடி. தற்போது முனிஸ் ராஜா பிரியாவுடன் எடுத்த புகைப்படத்தை வாட்ஸ்அப் டிபியாக வைத்து, பிரியா என் மனைவி, நான் ராஜ்கிரண் மருமகன் என்று முனிஸ் ராஜா ஊருக்குள் போலியாக நாடகமாடி சம்பந்தமில்லாமல் நடிகர் ராஜ்கிரண் பெயருக்கு முனிஸ் ராஜா களங்கம் விளைவிக்கிறான் என்று ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராஜ்கிரண் குடும்பத்திடமிருந்து 4 கோடி வரை எதிர்பார்த்த முனிஸ் ராஜா தற்போது கிடைப்பதை சுருட்டிக் கொள்ளும் எண்ணத்தில் இருக்கிறாராம். இதற்கு பின்னால் இருந்து முனிஸ் ராஜாவை ஆட்டி படைப்பது அவரது அண்ணன் நடிகர் சண்முகராஜா மற்றும் அவரது அக்கா ரீட்டா பிரபாவும் தான் என்று கூறப்படுகிறது. இது நம்மள அவங்க உள்ள இழுத்து விட்டுட்டு அவங்க அப்படியே 2 குடும்பம் ஒதுக்க பாக்குறாங்க அவங்க. அப்புறம் எனக்கு என்னன்னா, ஓன்ட்டே எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ இந்த பிள்ளைய ஒழுங்கா வச்சு ஒழுங்கா வேலைக்கு போய் வச்சு பாப்ப அப்படின்ற எடுத்தங்கள்தான் நீ வேலை செய்யறாளு. அது அந்த நம்பிக்கை எனக்கு கொடு. அதே மாதிரி அந்த பிள்ளை சைக்கோ மாதிரி இங்கிட்டாங்கட்டுமா வேலையை செய்யாம அது ஸ்டடியா உன்னோட இருந்து வாழும் அப்படின்றதுக்கான உத்தரவாதத்தை 2 பேரும் காமிங்க எல்லாருக்குமே. அப்பதான் அவங்க பார்வதி தரப்புலயும் உனக்கு சப்போர்ட் கிடைக்கும், நீயும் சப்போர்ட் கிடைக்கும். இப்ப அதுக்கு முன்னாடி நீ அதை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இப்ப பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஊரு மத்தவங்களுக்காக கிடையாது. நீங்க அதையே நினைச்சுட்டே இது பண்ணாதீங்க. இப்ப ஊருக்காக நீங்க பண்றது இவங்க சம்பந்தம் தெரிவிச்சு அவங்க வராமையே நம்ம பண்ணோம்னா இவங்க நம்ம தலையில கட்டிட்டு நாளைக்கு எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பயாவது அவங்க அண்ணன் அம்மா எல்லாம் வரல அப்படின்னு சொல்லி நீங்களா பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு இதுல இருக்கு. அப்புறம் நாங்களும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை இது பண்ணிட்டு இவங்க அப்படியே துண்டா ஒதுக்குவாங்க. துண்டா ஒதுக்கி நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுதுன்னு வச்சுக்கோவேன், நம்ம எல்லாம் பண்ணி வச்சு அப்புறம் ஆச்சுன்னா அது தப்பாயிரும். இப்ப நாளைக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் பண்ணி வச்சதாச்சுன்னா அது தப்பாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் நீ என்ன இப்ப நாங்க ஒதுக்கி இருக்கிறப்ப நீ என்ன கடிவாளம் போட்டுனா அவங்களுக்கு கண்டிஷன் போடணும்னா அவங்க 2 பேரையும் வர வை. அப்படின்னு அவங்க பொண்ணை கொடுத்துட்டு அப்படின்னு அவங்களுக்கு இது அவங்களுக்கு உண்மையிலேயே பாசம் இருக்குன்னா 2 தரப்பு ஆட்கள் நிக்க வேண்டியதானே. அப்ப அவங்க அண்ணன் ஒருத்தன் வரப்போறான், இந்த லேடி வரப்போகுது, அது மாதிரி ஒரு 2 பேர் நிக்கிறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அப்ப எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. எதுக்குமே இது பண்ண இன்னைக்கு வரைக்கும் தான் அந்த ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. இல்ல ஒரு மீடியேட்டர் விட்டையாவது பேசி இருக்கணும்ல. அப்ப இந்த நிறைய பேர் 2 பேருக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. அவர் சும்மா எனக்கு அவருக்கு சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக்கு காமிச்சிட்டு இருக்காப்ல. ஏன்னா நம்ம கமிட் ஆகணும்னு, நம்ம வாலண்டியரா கமிட் ஆகணும், அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் வைக்கணும் எல்லாமே. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நம்மகிட்ட தெரியாது. நம்ம அடிமையெல்லாம் கிடையாது எவனுக்கும். நம்ம கடவுள் கும்பிடுறோம், கடவுள் எல்லாருக்கும் அவங்களோட தகுதி நம்மளுக்கு நிறைய தான் கொடுத்துருக்காரு ஸ்பிரிச்சுவலா நம்மளுக்கு. அதனால நான் யார்கிட்டையும் அடிமனுச்சுனா போக மாட்டேன். எனக்கு நான் நியாயமா உனக்கு நல்லதுக்கே நான் என்ன சொல்றேன்னா, 1 இயர் கழிச்சு நீ ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்க. ஒரு 1 இயர்னா ஒரு 8 மாசத்துல ஒரு குழந்தைய பெற்றுக்க. ஒரு 8 மாசத்துல ரிசப்ஷன் வை. ரிசப்ஷன் அதுக்குள்ள எல்லாம் ஊருக்குலாம் தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. இங்க தெரிஞ்சாலும் தெரிஞ்சுட்டு போகுது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்ப கல்யாணம் பண்றப்ப யோசிக்கிறவன் இப்ப தெரியும் நான் யோசிக்க போறேன் நீ. அதனால 8 மாசத்துல ரிசப்ஷன் வச்சு அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்களான்னு பாரு. அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்ல அப்படின்னா நீ இப்ப பண்ணணும்னா அவங்க 2 தரப்பையும் கூப்பிடு. இல்லைன்னா நான் வரமாட்டேன். நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் இப்ப நானும் அம்மா நின்றுட்டோம்னா அதோட உனக்கு இருக்கிற ஹோல்டு பூரா முடிஞ்சுச்சு. இப்ப நம்மளும் கோபமா இருக்கோம்ன்றதுல அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஒரு பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப நாங்க சரண்டர் ஆயிட்டோம்னா உனக்குள்ள ஹோல்டே போயிடுச்சு, அவ்வளவுதான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இது பண்ண. உனக்கு நல்லதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்துலயும். ஆமா. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்தி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.